الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لم يفرض الزكاة إلا ليطيب ما بقى من أموالكم وإنما فرض المواريث لتكون لمن بعده، كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. தோனின்றி வான் படைத்த ஏகதேவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும், நாம் ஒவ்வொரு செயலையும் அடிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற உத்தம நபியான முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் இம்மார்க்கத்தை நம்மவரை கொண்டு சேர்த்த சத்திய இமாம்களின் மீதும், குறிப்பாக கூடியிருக்கின்ற அனைவர்கள் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்துடைய 2வது ஜுமாவில் அல்லாஹ் தஆலா அமர வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தும். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும், அனைத்து தராவீகளையும், அனைத்து விதமான அனைத்து நன்மைகளையும் கிடைத்து அந்த வாய்ப்பை பரிபூர்ணமாக அடைய செய்து பரிபூர்ண கூலியை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு, அல்லாஹ்வுடைய கிருபையில இஸ்லாத்தில் உள்ள கடமையோட எல்லா விஷயங்களும் சரி, ஏதோ ஒரு நம்மளுக்கு மத்தியில அழைச்சி இருந்து கொண்டேதான். கலிமாவா இருந்தாலும் சரி, ஈமானோட விஷயமா இருந்தாலும் சரி, தொழுகையோட விஷயமா இருந்தாலும் சரி, ஜகாத், நோன்பு, ஹஜ் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அலட்சியம்ங்கிறது ஒவ்வொரு மூமின்கள்ட்டையும் முஸ்லிம்கள்ட்டையும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஆனா ஜகாத்துங்கிற விஷயத்துல மட்டும் என்னன்னு சொன்னா, நம்ம செய்யறது ரைட்டு நினைச்சுட்டே என்ன பண்றாங்க அதிகமான மக்கள், அந்த ஜகாத்து விஷயத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஜகாத்துக்கு உண்டான சிறப்புகள் அதிகமாக இருக்கு. ஜகாத்துக்கு உண்டான ஜியாத்தி, அது தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கு. குர்ஆன்லயே வருது, ஹதீஸ்லயே நம்ம பார்க்கிறோம் அதுக்கு உண்டான தண்டனைகள். அல்லாஹ் குர்ஆன்ல விஷயம் அதிகமா சொல்றான். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம விளங்கணும், இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த கடமையில அல்லாஹ் தஆலா தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தை சொல்றான். நாம இதை விளங்கணும். நோன்பு கூட சொல்லல, ஹஜ் கூட சொல்லல. குர்ஆன் ஓதும்போது தெரியும், அதிகமான இடத்துல குறைஞ்சது 7 இடத்துல வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், அல்லாஹ் எதோட சேர்த்து நிஸ்பத் பண்ணி தொடர்பு பண்ணி சொல்றான் அப்படின்னு சொன்னா தொழுகையோடு சேர்த்து சொல்றான். ஏன் அப்படின்னா, தொழுகையோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறீங்களோ அதே முக்கியத்துவம் ஜகாத்தையும் விளங்க வேண்டும். தஃசீல பார்த்தா தெரியும். தொழுகை முக்கியத்துவம் நம்மளுக்கு விளங்குது. ஒவ்வொரு பக்துக்கும் போகணும், இது பண்ண தொழுவணும், முன்சுல தொழுவணும், இது தொழுவணும், நஃபில் தொழுவணும், அதோடைய முக்கியத்துவம் தஸ்பீஹ் விட்டாது எல்லாமே தெரியுது. அதே விளங்கல் ஜகாத் கடமை இல்லாத நபர்களாக இருந்தாலும் அந்த சட்டத்தை விளங்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத. அப்ப நம்ம விளங்கணும், நம்மளுடைய அந்த பொருளாதாரத்தை, நம்மளுடைய அந்த வாழ்வாதாரத்துடைய சரியாக போகணும் அப்படின்னு சொன்னா ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். 87 கிராம் தங்கத்தோடைய அந்த குறைஞ்சது 10.25 பவுனோட நிஸ்பத் சொல்றாங்க. ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய். ஹவுலானே ஹவுல்னு சொல்லுவாங்க ஷரியத்துல. நம்மளுடைய மதிப்பு ஒரு வருஷம் கடந்தது என்று சொன்னால் அது ஜகாத் கடமை.
வெள்ளியோட மதிப்பு 167 அந்த வெள்ளியோடைய மதிப்பு குறைஞ்சது அந்த 50,000 மதிப்பு உள்ள அந்த விஷயங்கள் இருந்தா ஜகாத்து கடமை. அப்ப நம்மளுக்கு தொகை மதிப்புறது எல்லாமே தெரியுது. ஆனா சரியான முறையில கரெக்டாக கொடுக்குறோமா? இப்போ உதாரணத்துக்கு ஷவ்வால்ல கல்யாணம், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். ரம்ஜான் முடிஞ்சு ஷவ்வால் கல்யாணம் ஆகும், துல்காயிதா கல்யாணம் ஆகும். அதிகமான அந்த கடமைகள் பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது பெண்களுடைய நகைக்குரிய ஜகாத்து கண்டிப்பாக பெண்கள் கொடுக்க வேண்டும். ஆனா புழக்கத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அந்த வாழ்வாதாரத்துடைய செலவை நம்மளுடைய அந்த காசு தான் கொடுக்குறோம். அது தப்பு கிடையாது. ஆனா சொல்லணும், உன்னுடைய ஜகாத்தை நான் கொடுக்குறேன், இந்த நோம்புல கொடுக்குறேன், இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறேன், இன்னைக்கு இந்த எத்தீம்கானுக்கு கொடுத்துருக்கிறேன், இன்னைக்கு இந்த மதரசாவுக்கு கொடுத்துருக்கிறேன், இன்னைக்கு இவருக்கு கொடுத்தேன், இன்னைக்கு வேலை கொடுத்தேன்னா அந்த அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். அவங்களுக்கு தெரியாமலே பல ஆண்கள் என்ன பண்றோம், கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா ஜகாத்தை நான் நிறைவேற்றனா இல்லையா அந்த பெண்களுக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த விஷயத்தை அவங்க உணர்வதற்காக. ஜகாத்துக்கு எப்படி தொழுகையை 5 நேரம் நிறைவேற்றார்களோ, வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பாக ஜகாத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் அந்த விஷயம் வரணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஜகாத்துங்கிற வார்த்தை பரிசுத்தம். ஜகாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்படின்னு சொன்னா அழகான விளக்கு கொடுத்திருக்கிறாங்க கிதாபுகள்ல. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு துரு பிடிச்ச பாத்திரம், நல்ல அழுக்கே போகாத ஆடை, அது அழுக்கு போயிடுச்சு, துரு போயிடுச்சு. நம்ம சந்தோஷப்படுவோமா கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்போமா? சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்படும். இதே போல நம்மளுக்கு உள்ள அந்த அழுக்கை நீக்கிறது தான் அந்த ஜகாத். இந்த 2% கொடுக்கணும், 40ல ஒரு பங்கு கொடுக்கணும், இத்தனை தொகையை எடுத்து கரெக்டா கணக்கு போட்டு இந்த துல்காயிதால எனக்கு இந்த பணம் சேர்ந்துச்சு, இவ்வளவு அடுத்த துல்காயிதா வந்த உடனே எடுத்து கொடுத்துடணும். ரம்ஜான் முன்னாடி வந்து இது கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனா ஒரு வருஷம் முடிஞ்சோம்னா என்ன ஆகுது, கடமையாகும். நம்ம இந்த கவனம் செலுத்து, கரெக்டா வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஆனா எப்பொழுது கடமையாகுதோ அந்த வருஷம் வந்தாலும் கண்டிப்பாக கொடுத்துருது. அப்ப நம்மளுடைய அந்த கடன் நீங்கிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானதுக்கு பிறகு பல ஃபித்னாக்கள் வந்துச்சு. அதுல மிகப்பெரிய ஃபித்னான்னு சொன்னா, ஜகாத்தை நம்ம கொடுக்க மாட்டோம், ஜகாத்தை மறுக்கக்கூடிய கூட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆட்டுடைய கழுத்துல தொங்கக்கூடிய அந்த கயிறு அளவு கூட ஜகாத்து அது கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க காஃபிர், குஃப்ர்ல போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எதுக்காக சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த ஜகாத்துடைய விஷயத்தை நம்ம விளக்கும். சரியாக கேட்டு போக வந்தோன்னே கரெக்டா கணக்கு போட்டு கொடுக்குறோமா, கரெக்டா இது பண்ணி கொடுக்குறோமா? ஏன்னா அது நம்மளுக்குள்ள பரக்கத்துடைய காசு. நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய பிள்ளைகள் கரெக்டாக இருக்கணுமா, நேர்வழியில் இருக்கணுமா? நீங்க எந்த அளவுக்கு தர்பீத் செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஜகாத்தும் சதகாத்தையும் சரியான முறையில் கொடுக்கணும். இல்ல மிகப்பெரிய வரலாறு இருக்கு. வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சூரா தௌபால யார் இது சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வபஷிரு பி அஸாபின் அலீம், அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நோயினக்கூடிய வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். இந்த ஆயத்தை இறக்க எல்லாம் சஹாபாக்கள் பயந்து கிடக்குறாங்க. யார் பொருளை சேமித்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு தண்டனை, இவ்வளவு தண்டனை, அவங்க கழுத்துல இந்த மாலை போடப்படும், அவங்க கியாமத்துல இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லிட்டு சூரா தௌபால 34வது வசனம் 35வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இதை பார்த்துட்டு சஹாபாக்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க வராங்க. உமர் ரலியல்லாஹு இந்த விஷயத்தை கேட்க வந்தோடனே அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யஃப்ரி ஸகாத்த இல்லா யுதய்யிப. ஜகாத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக தவிர ஜகாத்தை கடமையாக்கவில்லை. எவ்வளவு வார்த்தை பாருங்க, யுதய்யிப. இதுல நிறைய தஃசீர்ல விளக்கமா சொல்றாங்க. நத்திஃப இந்த வார்த்தை யூஸ் பண்ணல. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பரிசுத்தமாகணுமா, ஜகாத் கொடுங்க. இல்லா யுதய்யிப மா பகா மின் அம்வாலிக்கும் இன்னமா ஃபரத மவாரிஸ லிதகுன மின் பஅதகும். உங்களுக்கு நடுவுல வாரிசுக்கு நல்லபடியா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைக்கு நல்லபடியா இருக்கணுமா, அதுக்காக தான் இந்த ஜகாத். அதுக்காகத்தான் வாரிசு சட்டங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. வாரிசு சட்டமும் அல்லாஹ் மூலமாக குர்ஆன்ல சூரா நிஸா நம்ம ஓதுறோமா இல்லையா, தராவில கண்டிப்பாக கேட்டிருப்போம். அந்த அது இறக்கப்பட்டதும் இது காரணமாக தான்.
அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜகாத் விஷயத்துல தயவு செஞ்சு அந்த கஞ்சத்தை பாத்துறாரு. கரெக்டா எவ்வளவு நம்மள்ட்ட இருந்து நம்மளுடைய நகை பிள்ளை வந்தது மனைவியுடைய நகையை வித்தாதான் கொடுக்க முடியும், நம்மள்ட்ட இருந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அது வித்து கொடுக்க சொல்லுது. கடன் வாங்கி ஜகாத் கொடுக்க கூடாது. மனைவியுடைய நகை ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இந்த ஜகாத் கொடுக்கணும். நம்மளுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இல்லை, அது வித்தாதான் கொடுக்க முடியாது. கண்டிப்பா அது பக்கத்து அதுல இருந்து விட்டுட்டா கண்டிப்பாக அதனுடைய ஜகாத் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜகாத்தை கொடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அபூபக்கர் சரி, எல்லா சஹாபாக்கள் சரி, அதுல பரிசுத்தமான விஷயங்கள். இதுல முன்னுதாரணமா தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்திருக்காங்க. நம்ம அந்த படிச்ச சம்பவம் தான். அவங்களுடைய அந்த காலகட்டத்துல ஜகாத்தை வாங்கக்கூடிய நபர்கள் இல்ல, ஜகாத்தை வாங்கக்கூடிய நபர்கள் இல்ல அந்த அளவுக்கு. அதே காலத்துல வாழ்ந்த ஒரு மன்னர் மிகப்பெரிய செல்வந்தராக, பிள்ளைகளை எல்லாம் செல்வந்தராக, ஜகாத்தை நிறைவேற்றாம ஒரு சரியான முறையில பொருளாதாரத்தில் வீண் செஞ்சு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகும் போது பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்க. வெறும் ஹலாலை மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்க. வெறும் ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டு ஹலாலை சம்பாதித்து கொடுத்துட்டு போனாங்க. பிற்காலத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி பிள்ளைங்க மிகப்பெரிய கவர்னராக, ஆட்சியாளர்களாக வந்தாங்க சொல்ற வரலாற்றுல பார்க்கிறோம். அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முஸ்லிம் மன்னர், அவங்களோட பிள்ளைங்க அதே காலகட்டத்துல அந்த ஊர்ல பிச்சைக்காரர்களாக, யாசகர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்று பதிவு செய்யலாம். சரியான வரலாறு பதிவு செய்யலாம். இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சஹாபாக்கள் தாபீகள் வாழ்க்கை சான்றுகள் இருக்கு. நம்ம அந்தனுடைய கடமைகள் எந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கோம், இல்லாட்டி அதோடைய விளக்கங்கள் எந்த அளவுக்கு, எந்தெந்த பொருட்களுக்கு ஜகாத்து, நம்மளுடைய விளைச்சல் நிலைகள் எந்த அளவுக்கு தேங்காய், தென்னை பொருட்கள் இது இருக்கு, அது எப்பொழுதுதான் விளைச்சல் வருதோ அப்ப ஜகாத் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு விஷயங்களுக்கு இருக்கு. வியாபார பொருட்கள் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல குடோனா ஃபுல்லா போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம அது எங்கேயுமே போவே, ஒரு வருஷம் அதே தொகையில் உள்ள அந்த பொருட்கள் ஒரு வருஷம் தாண்டி அதே பொருட்கள் அதே இருக்கு. அப்படி சொன்னா அந்த தொகைக்கு உண்டான ஜகாத்தை கொடுக்கணும். இது ஒவ்வொரு விஷயமாக ஜகாத் விஷயத்தை நம்ம எடுத்து படிச்சு விளங்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப ஈஸி. ஆனா ரொம்ப விசாலமான மசாயிகள், ரொம்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது முழுமையாக விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தல் புரிவானாக. ஏன்னு சொன்னா யார் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு பாம்பு மாதிரி சாட்டைகள் அளிக்கப்படும். புகாரியுடைய ஹதீஸ் கிதாப்கள் வருது, புகாரியுடைய ஹதீஸ்கள் வருது. அந்த பாம்பு சொல்லுமா, விஷம் உள்ள பாம்பு, நான் தான் உன்னுடைய பொருளாதாரம், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய செல்வம் சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லுமா. மிகப்பெரிய கடுமையான ஹதீஸ். எந்த கூட்டத்தார்கள் அந்த ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் பஞ்சத்திலையும் மிகவும் கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் ஆடி போவாங்க. எந்த அளவுக்கு தண்ணீரோடி பஞ்சம் அதை பேர் போயிடுவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய அந்த ஜகாத்துடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றும். இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் தஆலா முழுமையாக வச்சிருக்கான்னு சொன்னா அல்லாஹ்விடம் முழுமையாக நெருங்குவதற்காக, அல்லாஹ்விடம் முழுமையாக நெருங்குவதற்காக. வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஈமானுடைய நோக்கமா சரி, தொழுகைய நோக்கமா தான் சரி, ஜகாத்துடைய நோக்கமா தான் சரி, அந்த 5 கடமையோட முழுமையான நோக்கம் நான் அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைய வேண்டும். இந்த ரமலானுடைய 2வது 10ல இருக்கும். மக்ஃபிரத்துடைய 10ன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எடுத்த தலைப்பே ஜகாத்தும் பாவ மன்னிப்பும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு உங்களை அனுப்பி நம்ம அமல் செய்து வரக்கூடிய சோதனைகள்ல சரியான முறையில அல்லாஹ்விடம் உதவி தேடி நான் சொர்க்கவாசியை ப்ரூவ் பண்றதுக்காக தான் அல்லாஹ் காமிச்சிருக்கான். நீங்க நல்ல அமல்களை யோசிச்சு பாருங்க. வேற எந்த நோக்கமும் கிடையாது. முதல் 10ல ரஹ்மத்தை என்ன சொல்றான், 2வது 10ல மக்ஃபிரத், 3வது 10ல நரகத்தை விட்டு விடுதலை. அல்லாஹ் தஆலா ஒரு மாசம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். இந்த மாசத்தாவது உங்களுடைய பாவங்களை நினைச்சு அல்லாஹ்வோட உதவி கேட்டுட்டு வாங்க. இந்த ஒரு மாசம் உங்களுக்கு பிராக்டீஸ். தயவு செஞ்சு பாவ விஷயங்களை பார்த்துடாதீங்க, கேட்டுடாதீங்க. நம்மளுடைய நோக்கம் எப்படி போகுது தெரியுமா?
வெறும் பசித்திருந்த மட்டும் போதும். அதிகமானவர்களுடைய நோன்பு நம்ம இந்த 10 நாள்ல மக்களுடைய ஒரு பழக்கத்தை நம்ம சேர்ந்தா சொல்றேன், அந்த பசித்திருந்து கூடிய சூழ்நிலை மட்டும் தான் போதும். நல்லா பாதுகாக்கணும். நோன்புடைய பறக்கத்து ஒன்று இருக்கு. எப்படி ஒவ்வொரு ஜும்மாக்கள் ஒரு பறக்கத்தை நம்ம சொல்றோமா இல்லையா, இது ஹதீஸின் மூலமாக உண்மையானது. நம்முடைய பார்வைகள் மற்ற மாசத்தில் போல இந்த மாசம் இருக்கக்கூடாது. மற்ற மாசத்தை எதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்க்க கூடாது. மற்ற மாசத்தை எதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அதை கேட்க கூடாது. மற்ற மாசம் எந்த எதன் பக்கம் கால்கள் நடந்துட்டு இருந்துச்சோ ஹராமான பக்கம் அதன் பக்கம் நடக்க கூடாது. அதன் பக்கம் நாவை பேசக்கூடாது. புறமோ தீய பேச்சோ. இன்றைக்கு பள்ளிவாசல்ல நோம்பு திறக்கிற நேரத்தில் உட்காந்து, சக நேரத்தில் உட்காந்து, எல்லா நேரத்திலும் புறம். எப்படி நோம்பு உருப்படும்? கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நோம்புடைய பறக்கத்தை அடையணும். நோம்புடைய பறக்கத்து. இன்னைக்கு 13வது நோம்புல இருக்கிறோம். இன்னும் பாதி வந்துட்டு போனதே தெரியல. ஸ்பீடா போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சய்யிதுல் மலாயிகா மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். யாருக்கு ரமலான் மாதத்தை அடைந்து பாவமன்னிப்பு பெறவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாக்குவாங்க. அப்ப பாவமன்னிப்பு பெறக்கூடிய இந்த 10ல அல்லாஹ்ட்ட அதிகமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் ரொட்டீனாக இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இதுவாக ரொட்டீனாக இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் சரி எப்படியாவது அல்லாஹ்ட்ட அடையணுமே, அல்லாஹ்ட்ட எப்படியாவது சென்றடையணுமே. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயம் மூலமா ஆயிடுச்சு. சடங்கு போல காலை எந்திரிச்சு தொழுக சகர் டக்குன்னு ஸ்கூலுக்கு அனுப்புறது, இது பண்றது, இது செய்யறது, அது செய்யறது. உணர்வு ரீதியான அமல்கள்ங்கிறது ரொம்ப கம்மி. என்னுடைய நோம்புங்கிறது உணர்வு ரீதியாக போய் கொண்டிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், காசு சம்பாதிக்கிறது எல்லாம் உணர்வுல கலந்துருக்கு. என்னுடைய அமல்கள் உணர்வு கலந்துருக்கா? ரமலான் அடையாளத்தை நம்ம மக்கள்கிட்ட காமிக்கிறோமா? ரமலான் நோன்பு வந்துட்டாலே புதுமக்கள் பார்வையில் என்ன இருக்கு? நோன்பு கழிச்சு அவ்வளவுதான். மக்கள் எல்லாரும் நோன்பு பாவப்பா, மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் அந்த சிந்தனை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. நல்லா பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா கண்ணியத்திற்கு அதான் நல்லடியார்களே, எப்படி இஸ்லாத்துல தொப்பி தாடி இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம அடையாளம் காமிக்கிறோமோ, மஸ்ஜித் ஒரு அடையாளம் இஸ்லாத்தோட அடையாளம், மதரசாங்கிறது ஒரு இது இஸ்லாத்தோட அடையாளம். இதை மீறி ரமலான் அப்படிங்கிறது இஸ்லாத்தோட அடையாளம். ரமலான் வந்துட்டாலே இந்த விஷயமா இருக்கும். மக்கள் முஸ்லிம் மக்கள் இப்படி இருப்பாங்க. ஆனா கடைவீதிகளை போய் பார்த்தா இல்ல பாதுகாக்கணும். கடைவீதிகளை போய் பார்த்தா மிகப்பெரிய சூழ்நிலை. நோம்பை எதுக்கு விடுறோம்னு தெரியாம விடுறாங்க. அதோட உணர்வு புரியுமா? அந்த உணர்வு இல்லாம அதோட விஷயங்கள் இல்லாம கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இந்த விஷயத்தின் மூலமாக எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட இறையச்சத்தை பெற வேண்டும், நோக்குடைய நோக்கத்தை தான் சொல்லி கொடுத்தார். லஅல்லகும் தத்தகூன் அல்லாஹ் தெளிவாக சொல்றார். இதே ரமலான் மாசத்துல நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நாளைக்கும் அந்த டெம்பரேச்சர் எப்படி ஜுரம் வந்தா அந்த இது பண்ணி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி ரமலான் மாசத்துல நம்ம டெம்பரேச்சர் பார்த்துட்டே இருக்கு. இதோட இறையச்சம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, நபி அவங்க மேல எந்த அளவுக்கு பிரியம் இருக்கு. நான் என்னோட மனைவியை பிரியப்படுறது அல்லாஹ்வாக பிரியப்படுறேனா, என்னோட பிள்ளைகளை பிரியப்படுறது அல்லாஹ்வாக பிரியப்படுறேனா, ஒருத்தவன் கோபப்பட்டது அல்லாஹ்வாக கோபப்படுறேனா, இல்லாட்டி வேற ஏதாவது விஷயத்துக்காக கோபப்படுறேனா? தெளிவா ஹதீஸ்ல வருதா இல்லையா? யார் அல்லாஹ்வாக அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அத்தா இலைஹி வ அஅல இலைஹி வ கதிஸ்தக்மல் ஈமான். யார் அல்லாஹ்வாக பிரியப்படுறாங்களோ, அல்லாஹ்வாக கோபப்படுறாங்களோ, அல்லாஹ்வாக தடுத்து கொடுக்குறாங்களோ, அல்லாஹ்வாக கொடுக்குறாங்களோ கதிஸ்தக்மல் ஈமான். இந்த சிஃபத்தை உண்டாக்குறது தான் ஈமான். இந்த சிஃபத்தை உண்டாக்குறது தான் நோன்பு. தொழுகிறது கொஞ்ச நேரம், கலிமா சொல்லி கொஞ்ச நேரத்துல. நோன்பு நம்ம ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். ஜகாத் கொஞ்ச நேரத்துல கொடுத்துருவோம். ஹஜ்ஜி அந்த ஒரு 5 நாளோட. நம்மளுடைய அஹ்லாக், நம்முடைய நற்குணங்கிறது 24 நேரம் அமல். நல்லது குறிச்சு வச்சுங்க. நம்மளுடைய அஹ்லாக் நற்குணங்கிறது 24 நேரத்துடைய அமல். இந்த அஹ்லாக் இந்த சிஃபத்தினோட தன்மையை மாறதுக்காக தான் நோன்பு. பசித்திருந்த ஏழ்மைகளுடைய மற்றவர்களுடைய அந்த தன்மைகளை புரியணும், நம்மளுடைய விஷயங்களை விளங்கணும். சாதாரண கிடையாது. நோக்கூடிய அந்த ஒவ்வொரு நம்மளுடைய இஸ்லாத்தோட ஒவ்வொரு கடமைகளையும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இருக்கு.
நபி அவங்க அல்லாஹ் மூலமா நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு விஷயம் சாதாரண உண்டாக்கல, ஒவ்வொரு நற்குணமும் சாதாரணமா சொல்லல. புறம் பேசுறதா மற்றவருடைய அவருடைய கரியை சாப்பிட சமம். நான் இதை பத்தி பேசுறது இவருடைய கரியை ஒருத்தவரோட கரியை எடுத்து சாப்பிடுவோமா அப்படி யோசிக்காம சொல்றான். இப்ப எவ்வளவு குழுமையா சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல. இப்ப கரியத்துஹு அப்படிங்கிறான். இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் வேண்டியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த நோக்கம் மக்சத புரியுதுதான். ஏன்னா இந்த ஜும்மா பயான் இதெல்லாம் எல்லாம் ஏற்படுத்துறது வந்து நம்ம வரோம் போறோம் ஒரு மணி அரை காலத்துல பயன் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு ஜும்மா கூட எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, இந்த பயான் கூட என்ன மாற்றம், என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு என்ன மாற்றம் இருந்துச்சு, எல்லாம் கேட்பானே கேட்க மாட்டான். அந்த நோக்கத்தை புரியாம தான் நம்ம வாழ்க்கை போய் கொண்டு இருக்கு. அதனுடைய விளங்குது. மௌத்தானதுக்கு அப்புறம் கேள்வி இருக்கு, மௌத்தா இதுக்கு அப்புறம் கேள்விகள் இருக்கு. இந்த ஈமான மக்சத புரியும். ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சமயத்திலையும் சரி அந்த ஈமானோட விஷயத்தை புரிய வச்சுட்டே இருப்பான், தீனோட விஷயம் சபையை புரிய வச்சு கொண்டே இருப்பான். உலகத்தில் அப்படிதான் போய் கொண்டே இருக்கும். உமர்களிட்ட ஒரு சாபி கேட்டாங்க, தக்குவானா என்ன அப்படின்னு கேட்டான். தக்குவான்னு சொல்லி என்னன்னு கேட்டான். உமர்கள் அழகாக புரிய வச்சான். நீ முட்கள் நிறைந்த காட்டுக்கு நீ போயிருக்கியா? என்ன சொன்னாங்க? முட்கள் நிறைந்த காட்டுக்கு நீ போயிருக்கியா? போயிருக்கிறேன் அப்படின்னா. எப்படி போன? அங்க உள்ள முட்கள் என்னோட ஆடைகளையும் மேடைகளையும் படாம பாதுகாத்து ரொம்ப பேருந்தலா போனேன் அப்படின்னா. இதுதான் தக்குவா அப்படின்னா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனை எல்லாமே வரதான் செய்யும். அதை ஹேண்டில் பண்ணி சரியான முறையில கொண்டு போறது, அல்லாஹ்வுடைய உதவி தேடி கொண்டு போறது தக்குவா. இதுதான் அல்லாஹ் தஆலா நோம்போடி நோக்கமா சொல்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தொடர்பு பண்ணி பார்க்கலாம். வெறும் நோம்புங்கிறது சாதாரண காலை எந்திரிச்சு எல்லா சிப்பத்துக்களையும் எல்லா தன்மைகளையும் உறவை ஆதரிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வதஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் அல்லாஹ் சூரத் ரிசால சொல்லும்போது சொல்றான், உறவுகளை பற்றியும் அங்கே கேள்வி கேட்கப்படும், ஒவ்வொருவரும் பேசுவார்கள். கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப நமக்கு தடையா இருக்கிறதுன்னு சொன்னா உறவு தான். ஏங்க உறவை ஒருத்தர் துண்டித்து துவா கேட்டா நபி அவங்களுடைய சரியான ஹதீஸ் ஏற்கப்படாது. தயவு செஞ்சு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம தயவு செஞ்சு இப்ப நியத்து வைங்க. நான் யார்ட்டையாவது பேசாம இருந்தேன், அண்ணன்ட்ட மச்சான்ட்ட யார்ட்டையாவது நல்லா நம்ம வேற தீவுடைய குறைஞ்சது சலாமா சொல்லிடு, குறைஞ்ச சலாமா. சில உறவுகளுக்கும் பார்த்தா கல்யாணத்தை பார்த்தா பேசுவோம், இங்க ஃபங்க்ஷனை பார்த்தா பேசுவோம், அது கிடையாது. நல்லா இருந்திருப்போம், ஏதோ துன்யாவுடைய காரணத்தினால சொத்து பிரச்சனை, ஏதோ இடம் பிரச்சனை பேசாம இருந்திருப்போம். அண்டை வீட்டுல எங்கேயாவது நபி அவங்க ஹதீஸ்ல சொல்றது 3 நாள் தான். எத்தனை நாளுங்க? 3 நாள் தான். 3 நாளைக்கு மேல பேசாம இருந்தா துவா ஏற்கப்படாது. நம்ம செய்யக்கூடிய துவா ஏற்கப்படாது. நபி அவங்களுடைய மஜ்லிஸ்ல தெளிவா ஒரே ஒரு சஹாபி மட்டும் போயிட்டு வந்தாங்க. நான் காலாட்ட பேசாம இருந்தேன், போய் சலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நபியோட இறுதி மஜ்லிஸ்ல எல்லாத்தையும் சமம் படிச்சிருப்பீங்க. இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த விஷயத்தை தயவு செஞ்சு எவ்வளவு இது வந்து டெம்பரரி லைஃப், இது டெம்பரரி உலகம். நம்ம எப்படி ஜாப்ல டெம்பரரி ஜாப் பெர்மனன்ட் ஜாப் பிரிச்சு வச்சிருக்கிறோமோ, இந்த லைஃப் தயவு செஞ்சு துனியாவோட லைஃப் உள்ளத்துல நினைச்சதுலே டெம்பரரி லைஃப். மறுமை வாழ்க்கை தான் பெர்மனன்ட் லைஃப். இது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சா மட்டும்தான் உலகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள், எல்லா பெரிய சோதனையான சரி நம்மளுக்கு கண்ணுல தூசியா ஆயிடும். இல்ல அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை, மனைவி லேசா கத்துனா சரி, பிள்ளைங்க லேசா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்படியே ஆயிடும், அப்படியே கூடிடும், பிரஷர் கூடிடும், பெருசா அதுலயே நம்ம உடஞ்சு போய் உட்கார்ந்துருவோம். இது மறுமை வாழ்க்கை தான் அசல். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அல்லாஹ் நாட்டத்தை நடக்கும், அல்லாஹ் தக்தீர் நடக்கும், அல்லாஹ் கேட்டு தான் நடக்கணும். அந்த விஷயத்தை கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு லட்சியம் கிடையாது. அல்லாஹ் தால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். புத்திசாலி எப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினதுனாலதான் அபூபக்கர் உமர் அவர்கள் ஹதீஸ் அதிகமா அறிவிக்க முடிஞ்சுச்சு. என்னங்க வாய்ப்பு? மஜ்லிஸ்ல ஒரு பள்ளி மஸ்ஜித் நபவில ஸைத் இப்னு சாபித் துஆ செய்றார், அபூ ஹுரைரா துஆ செய்றார்.
மற்றொரு சஹாபி துவா செய்றாங்க. அந்த அங்க எப்படி சொன்னா 3 பேர் 4 பேர் சேர்ந்து கூட்டு துவா செஞ்சு ஆமீன் சொல்லி தங்களோட தேவைகளை கேட்டுப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துறாங்க. முதல்ல யார் துவா செய்றா? ஸைத் இப்னு சாபித் துவா செய்றாங்க. எல்லாம் ஆமீன் சொல்றாங்க, நபியும் ஆமீன் சொல்றாங்க. அந்த சஹாபி பேர் ஹதீஸ்ல வரல. அடுத்த சஹாபி பேர் அபூ ஹுரைரா துவா செய்றாங்க. ரெண்டு துவா தான், ரொம்ப ஷார்ட்டா. நபியும் உட்கார்ந்துட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதா சூப்பர் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா ஸஅலக ஸாஹிபாய. யா அல்லாஹ், இந்த ரெண்டு சஹாபி என்ன துவா கேட்டாங்க அதை கொடுத்துரு. ஒரு துவா முடிஞ்சா? 2 பேர் கேட்டது கிடைச்சிருச்சா? ரெண்டாவது துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா துன்ஸா. யா அல்லாஹ், மறக்கடிக்கப்படாத கல்வியானது கொடுத்து யாரா கேட்டாங்க. நபியும் உடனே ஆமீன் சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் அந்த சஹாபியும் நானும் துவா செய்றேன், எனக்கு ஆமீன் சொல்லுங்க, நானும் துவா செய்றேன் ஆமீன் சொல்லுங்க. சபகத் அபூ ஹுரைரா. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நபி அவங்க எப்படியோ ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க. எப்படியோ ஒரு ஹதீஸ் மறக்காது. யாருக்கு மறக்காது? அபூபக்கர் உமரும் மறக்காது அவங்களுக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அறிவிக்கிற நபி அவங்க ஹதீஸ ஒரு வார்த்தை மாத்தி எழுதிடுவோமோ, ஒரு எழுத்து மாத்தி எழுதிடுவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா அபூ ஹுரைரா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேற பெற்றோருக்கு வேற எதுவா செய்யல, இல்முக்காக துவா செஞ்சாங்க. வாய்ப்பை பயன்படுத்தி எதுக்காக துவா செஞ்சாங்க? இல்முக்காக துவா செஞ்சாங்க. அந்த அபூ ஹுரைரா எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அதிகமான ஹதீஸ்ல அபூ ஹுரைரா அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது நான் உங்கள்ட்ட கேட்டேன். இஃப்தார்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, சஹருங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ரமலான் காலையில சாயந்தரம் துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம், மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த நேரத்துல பிள்ளைங்கள ஏசி பேசிடக்கூடாது, சாப்ப வார்த்தை பேசிடக்கூடாது, நம்மளுடைய வார்த்தை கட்டுப்படுத்தணும், நம்மளுடைய கண்ட்ரோல் ஆகணும். இங்கிலீஷ்ல நிறைய சைக்காலஜி கிளாஸ் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, கண்ட்ரோல் செல்ஃப், அந்த செல்ஃப், இது எல்லாமே கொண்டு வரக்கூடிய அந்த தன்மையுடைய மாசம் ரமலான் மாசம். அதனால நம்மளுடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக தராவியுடைய பயான்களே சரி, தராவியுடைய தொழுகையிலும் சரி, நம்ம எல்லா இடத்துலயும் சரி துவா எந்த இடத்துல அல்லாஹ்ட்ட கேட்ட அல்லாஹ்ட்ட நம்ம கொடுப்பானோ, நான் எதெல்லாம் நான் பாவமன்னிப்பு தடையாவதுக்கு எதுதான் காரணமா இருக்கோ அந்த காரணத்தெல்லாம் உடைச்சு ஒருவரை தயவு செஞ்சு அவங்களுடைய போன்ல வாட்ஸ்அப் ஐடியாவது மாமா மன்னிச்சிருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படியாவது சொல்லுங்க. அந்த வாட்ஸ்அப் தனியா ஐடியாவது போய் இது வரைக்கும் நம்ம பேசாம இருந்து மன்னிச்சிருங்க, எதா இருந்தாலும் நான் நேரடியாக பேசுறேன் மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நான் மிகப்பெரிய சிறப்பு கேட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நான் அல்லாஹ்ட்ட முன்னாடி எந்த ஒரு தீங்கேற்றவனாக குற்றவாளி தான் நிற்கணும். நம்ம இங்க உள்ள போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் இதுக்கா அவ்வளவு பயப்படுறோமா இல்லையா? ஒரு சின்னதான் சரி, ஒரு நோப்பாட்டிங்க தான் சரி, ஒரு போலீஸ் பிடிச்சாங்க சரி, இதான் சரி, அந்த அளவுக்கு பயப்படுறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கூண்டுக்கு முன்னாடி இந்த தப்பெல்லாம் பண்ணேன் இப்பனே அப்படி எச்சரிக்கையா வரமாட்டேது. அல்லாஹ் கூண்டுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கடைசி நம்மளுக்கு முன்னாடி எத்தனை மக்கள், எல்லா மக்களும் அடிப்பாங்க. எல்லா மக்களுக்கு முன்னாடி அப்துல்லாவா, அப்துல் ரஹ்மான் வா, அப்துல் ரஹீம் வா அப்படின்னு அல்லாஹ் தான் கூப்பிடுவானே. ஏன் அந்த கூண்டுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பயப்பட மாட்டேது? அதுக்கு தயாராக அந்த மாசம் அது கண்ட்ரோல் ஆகி அது சிறப்பு விளங்கி. ஏன்னு சொன்னா நோம்புடைய சிறப்பு சாதனை இல்ல. நான் போன வாரம் ஒரு இடத்துல ஜும்மால கூட சொன்னேன், யார் அந்த உயிர் தியாகியை விட இந்த நோம்புல ஒருத்தர் உயிர் தியாகம் செஞ்சுட்டார், போருக்கு போய் என்ன பண்ணாரு, உயிர் தியாகம் செஞ்சுட்டார். அடுத்த வருஷம் ஒரு முன் மனிதர் ஒரு வருஷம் கடந்து ரமலான் அடைகிறார். நபி அவங்க கேட்கிறாங்க, இந்த 2 பேர் யார் சிறப்பு? அந்த உயிர் தியாகியை விட ஒரு வருஷம் கடந்து ரமலான் அடைந்து மூத்தானார்ல அவருக்கு சிறப்புனா. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்ம இருக்கோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்துல சொன்னது ஜகாத்துடைய விஷயங்கள் அதிகமாக இந்த மாசத்துல சதகாக்களையும் அதிகமாக நம்ம கொடுப்பதற்கு, பாவம் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கறதுக்கு, அல்லாஹ் மக்ஃபிரனா துனுபனா ஹதாயனா குல்லா யா ரப்பல் ஆலமீன், இன்னும் அதிகமான துஆக்கள் அதிகமா இருக்கு. மக்ஃபிரத்துடைய துஆக்கள் அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்ட தஹஜ்ஜுத்ல ஒரு தேவை எல்லாத்தையும் சொல்லி, எல்லாட்டி கடன் கஷ்டம் இருக்கும், நோய் கஷ்டம் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும், சொல்ல முடியாத கஷ்டங்கள் துன்பம் எல்லாம் இருக்கும். அல்லாஹ்ட்ட மன்றாடி அல்லாஹ்ட்ட பேரை சொல்லி நம்மளுடைய நல்ல அமல்களை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க, நம்மள்ட்ட கண்டிப்பாக ஏதாவது அல்லாஹ்ட்ட பிடிச்ச செஞ்சிருப்போம். யா அல்லாஹ், இந்த விஷயம் நான் உனக்காக செஞ்சேன் யா அல்லாஹ், இந்த விஷயம் நான் உனக்காக செஞ்சேன் யா அல்லாஹ், இதை கொண்டு இது செஞ்சது யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட அதை கொண்டு கேட்கணும். பனி இஸ்ராயீல் அப்படிதான் கேட்டான். அந்த கஜூத் அந்த இது கதவு மூடப்பட்ட ஒரு குகைக்குள்ள போன நல்ல அமர்ந்து சொல்லி கேட்பான்.
தாய் தந்தை கிட்ட இது கரெக்டா செஞ்சுட்டு இருக்கையாடா இதே சொல்லி சொல்லி அல்லாஹ் கேட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய அனைத்து துஆக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தந்தல் புரிவானாக. முழுமையாக நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பரிபூர்ணமான ஸகாத்தையும் சதகாக்களையும் கொடுத்து அல்லாஹ் நம்மளை நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.